இதுல மெமரி கார்டு போட்டு வச்சிருந்தேன். எனக்கு இந்த போனை விட அந்த மெமரி கார்டு தான் ரொம்ப முக்கியம். எடுத்து வச்சிருந்தா கொடுத்துருங்க தம்பி. அதுலதான் முக்கியமான வீடியோ டேட்டாலாம் இருக்கு தம்பி. டேய், நீ தானே வீடியோ ஏதாச்சும் இருந்தா பார்க்கணும்னு சொன்ன. சொல்லுடா, மெமரி கார்டு எடுத்திருந்தா கொடுத்துடு. நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் என்னைய போட்டு கொடுத்துட்டு இருக்க? நான் ஏன் எடுக்க போறேன்? கீழே போன் விழுந்தப்ப கூட நீ தானே எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்ச. என்னம்மா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்ப அந்த மெமரி கார்டு எங்க தான் போச்சு? எடுத்திருந்தா உண்மையை சொல்லிட்டு தம்பி. கண்டிப்பா அது எனக்கு வேணும்பா. அண்ணா, நானும் எடுக்கல, இவளும் பார்க்கல. அந்த மெமரி கார்டு இங்க தான் எங்கேயாவது விழுந்து கிடக்கும். போன் இங்க உள்ளதான் விழுந்துச்சு. வாங்க, நான் தேடி பார்க்கலாம். ஆமாண்ணா, வாங்க. எப்பா, அந்த மெமரி கார்டு கிடைச்சா கொடுத்துருங்கப்பா. அதை வச்சு விளையாடாதீங்க. அதை வச்சு நாங்க என்னென்ன பண்ண போறோம்? கிடைச்சா திரும்ப கொடுத்துடுவோம். இதோ போன் இங்க தான் விழுந்தது. நாங்க ஏற்கனவே தேடிட்டோம். நீங்களும் வேணா தேடி பாருங்க. நான் இந்த பக்கம் தேடுறேன், நீ போய் அந்த பக்கம் தேடு. சரிப்பா, பாருங்கண்ணே. தம்பி நீ தேடுற இடத்துல கிடைச்சதா? இல்லண்ணா, நான் இங்க தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க அங்க நல்லா தேடி பாருங்க. அண்ணா, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே காணோம். இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. மெமரி கார்டை காணுமே. இதுல யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லைன்னா. கீழே விழுந்தது திரும்ப செத்தது நான் தான். அப்ப நான் தானே மெமரி கார்டு மாட்டிருக்கணும். நான் போன்ல அதை போடவே இல்லையே. அண்ணா, இங்க நல்லா தேடி பார்த்தாச்சு. தேடுறதுக்கு வேற இடமும் இல்ல. ஒருவேளை இங்க எங்கேயாவது கடந்ததுன்னா நாங்க அப்பா கிட்ட கொடுத்துறோம். நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஐயோ கடவுளே, மெமரி கார்டு இல்லாம போனா திட்டுவாங்கப்பா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. சரிப்பா, இப்ப நான் கிளம்புறேன். அந்த மெமரி கார்டு கிடைச்சதுன்னா அப்பாட்ட சொல்லி எனக்கோ இல்ல உமாக்காவுக்கோ ஃபோன் பண்ண சொல்றியா? நீங்க பயப்படாம போங்க அண்ணா. நாங்க இன்னும் அதை நல்லா தேடி கண்டுபிடிச்சு வைக்கிறோம். எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிச்சிருங்கப்பா. எனக்கு அந்த மெமரி கார்டு ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. பிரபா, எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. எக்ஸாம் சரியா எழுதலையா? அதான் சொன்னியே, ஏதோ பறி கொடுத்தவன் மாதிரி இருக்குன்னு. பறி கொடுத்தவன் எப்படி நல்லா எழுதிருக்க போறான்? அப்போ நீ எக்ஸாம் சரியா எழுதல இல்ல? நீ சொன்னதை கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். செய், இதுல எக்ஸாம்லாம் எப்படி? ஹே, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீ எக்ஸாம் சரியா எழுதாம எதுக்கு பழைய தூக்கி என் மேல போடுற? ரொம்ப வலியா இருக்கு. செய், சட்டுன்னு நீ அப்படி சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல. அப்போ நந்தினி இருந்தான்னு தான் நானும் எதையும் காட்டிக்காம இருந்தேன். ஆனா என் மனசுக்குள்ள நீ பேசினது மட்டும்தான் தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னை விட்டு அந்த எண்ணம் போகாது. இசை, என்ன எண்ணம்? என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமா? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம ஏற்கனவே மனமேடை வரைக்கும் போனவங்க தானே. இசை, நியாயமா நீதானே எனக்கு வைஃபா வந்திருக்க வேண்டியவ. நான் சொன்னதே உன்னால தாங்கிக்க முடியலையே. நந்தினி சொன்னது எல்லாம் என்னால எப்படி தாங்கிக்க முடியும் பிரபா? அப்படி என்ன அவ சொல்லிட்டா? உங்க அப்பாவே உனக்கு எனக்கு தான் கல்யாணம் சொல்லியிருக்காரு. நீ மட்டும் ஏன் அதை தப்பா நினைக்கிற? எங்க அப்பா அப்படி சொன்னாருங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கல்யாணங்கிறத எப்படி உங்களால இவ்வளவு சுலபமா தீர்மானிக்க முடியுது? நீ எப்படி சொல்லுவ? நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியே, உன் மனசாட்சி உறுத்தலையா பிரபா? இது தப்புன்னு உனக்கு தோணல? எனக்கு எதுவும் தப்பா தோணல இசை. எனக்கு நந்தினியோட கல்யாணம் ஆச்சே தவிர நான் ஒன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். சரியோ தப்போ, இன்னொருத்திய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் என்னையே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றியே, எனக்கு இதை கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்கு. ஏதோ நான் நந்தினிக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி உறுத்தலா இருக்கு.
நீ என்ன இசை இப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவளை பத்தி நீ பேசாத. நான் ஒன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. காதலிச்சவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவிக்கு உண்மையா இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. அதை விட்டுட்டு எனக்கு பழைய காதலி நினைப்பாவே இருக்கு, உன்னோட என்னால கணவனா வாழ முடியாதுன்னு சொன்னா அது அடி முட்டாள்தனம். இதையே ஒரு பொண்ணு சொன்னா அவளுக்கு என்ன பட்டம் கட்டுவீங்க? நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நந்தினிக்கு மட்டும் சப்போர்ட்டா பேசாத. அவ அந்த அளவுக்கு நல்லவ இல்ல இசை. அவன் நல்லவ இல்லதான் பிரபா. அவளுக்கு நீ டிவோர்ஸ் கொடு, அது சட்டப்படியான விஷயம், அதுக்கு நானே சப்போர்ட் பண்றேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னையே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றதும், நந்தினி கிட்டயே என்ன கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றதும் அவளுக்கு செய்யற துரோகம் பிரபா. அம்மா மாமா எல்லாம் சொன்னாங்களேன்னு தான் நானும் அப்படி ஆசைப்பட்டேன். அவங்க சொல்லவும் என் மனசுக்குள்ள இருந்தது வெளியே வந்துருச்சு. எல்லாருமே நந்தினிய பழி வாங்கணுங்கிறதுக்காக என்ன பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இதுல உடன்பாடு இல்ல பிரபா. இன்னொரு தடவை யாரும் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. நான் பேசுனது உன்னை காயப்படுத்திருந்தா ஐம் சாரி இசை. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆம்பளைங்க ஈஸியா சாரி கேட்டுடுறீங்க. ஒரு பொண்ணு கிட்ட எதையும் கேட்கறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுலாம் இல்ல. ஒரு பொண்ணு உண்மையா தோழியா பழகிட்டு இருந்தா பட்டுன்னு லவ் சொல்லிடுவீங்க. அது ஒரு பொண்ணு எவ்வளவு ஹர்ட் பண்ணுன்னு யோசிக்கிறதே இல்ல யாரும். உங்களுக்கு வேணும்னா நட்பையும் காதலையும் பிரிச்சு பார்க்க தெரியாம இருக்கலாம், ஆனா பொண்ணுங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரு கூட நட்பா இருக்கணும், யார லவ் பண்ணணும், யார கல்யாணம் பண்ணணும்னு தெளிவாதான் இருப்போம். நான் உன்னை காதலிச்சேன்தான், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இல்லன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன மாத்திக்கிட்டு உன் கூட நல்ல ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சிட்டேன். நீதான் மனசுல கள்ளத்தனத்தை வச்சுக்கிட்டு என் கூட பழகிருக்க. ரொம்ப வருத்தமா இருக்கு பிரபா. என்ன மன்னிச்சிரு இசை, நான் தெரியாம அப்படி சொல்லிட்டேன். நீ கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இரு, அது போதும். இனிமே நானும் அப்படியே பழகுறேன் இசை. இப்படி பேசிட்டேங்கிறதுக்காக என்னை விட்டு விலகிறாது. இன்னொரு தடவை நீ கல்யாணங்கிற பேச்சு எடுக்காத வரைக்கும் நான் விலக மாட்டேன், சரியா? சரி, நான் வரேன். உங்களுக்கு கண்டிப்பா பணம் வந்து சேர்ந்துருமா? அதுக்காக நீங்க இப்படியே சாப்பிடாம இருந்தா என்ன ஆக போகுது? 2 பேரும் வந்து கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. அவருக்கு மட்டும் வேணும்னா சாப்பாடு போட்டு கொடு. அவர்தான் மாத்திரை போட்டுக்கணும், எனக்கு இப்ப வேண்டாம். ஒரு நாள் மாத்திரை கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டா உடம்புக்கு ஒண்ணும் ஆயிடாது உமா. இத பாரு உமா, மச்சான் ஃபைனான்ஸ் கம்பெனில வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா பணத்தோட தான் வருவாரு. இல்லங்க, நமக்கு லாட்ஜில் இது முதல் ஆர்டர். இப்படி முதல் ஆர்டர்லயே நம்ம கவனக்குறைவா இருந்தா அது பேச்சா பரவி மத்த புது கான்ட்ராக்ட்லாம் கிடைக்காமயே போயிடும். அதான் ஐயோ, அத நினைச்சதாங்க எனக்கு கவலையா இருக்கு. இப்ப துணி எரிஞ்சது, பணம் ரெடி பண்றது, புது துணி வாங்குறது, இதெல்லாம் விட எனக்கு அதுதாங்க பெரிய மன உளைச்சலா இருக்கு. ஐயோ கடவுளே, ஐயோ. என்னங்க, நம்மளால சவால்ல ஜெயிக்க முடியாதோன்னு ஒரு சின்ன பயம் வந்துருச்சுங்க. ஐயோ, முதல்ல இந்த பிரச்சனை பத்தி யோசி. பின்னாடி நடக்க போறத பத்தி இப்பவே எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? அத பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு தான் மன நிம்மதி இருக்காது. நமக்கு இப்ப ரொம்ப முக்கியமான விஷயமே லாட்ஜ்ல கரெக்ட் டயத்துக்கு துணியை எப்படி கொடுக்க போறோம், அத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். புரியுதா?
சரிங்க. என்னங்க அண்ணன் ஒருவேளை பணம் கிடைக்கலையோ? அண்ணன் என்ன மச்சான், போன காரியம் என்னாச்சு? பணம் கிடைச்சதானே? வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்கள பஞ்சம். பணம் கிடைச்சதுமா? கடவுளே, கடவுளே, பணம் கிடைச்சிருச்சுங்க. பணம் தான் கிடைச்சிருச்சுல. வா, துணியெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல, பினான்சியர் கிட்ட போனா பணம் நிச்சயமா கிடைக்கும்னு. இவதான் பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. அண்ணே, எங்கண்ணே வாங்கின? இவ்ளோ பணம் கிடைக்காதோன்னு நினைச்சுதான் நான் பயந்துட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன் உமா அப்படி சொல்ற? நான் தான் வட்டிக்கு வாங்கினேன்னு சொன்னல. ஒரு பினான்சியர் இல்லைன்னா இன்னொரு பினான்சியர், அவ்வளவுதான் உமா. அதானே எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. ஓ ஆட்டோவும் ஏற்கனவே அடமானத்துல இருக்கு. எங்க பேர் சொன்னாலும் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. இவ்ளோ பணத்தை நகையோ ஆவணமோ இல்லாம நம்மள நம்பி எப்படி வட்டிக்கு பணம் தந்தாங்கன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க வெளியில கடன் வாங்கினதா சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துருங்க. மச்சான் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அது எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு எல்லாம் கேட்டு அவர் மனசை கஷ்டப்படுத்தாது உமா. மச்சான் தப்பா நினைச்சுக்காதீங்க மச்சான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. உமா உண்மைதான் சொல்றா. அவ சந்தேகத்திலயும் நியாயம் இருக்குல்ல. அது ஒண்ணு இல்ல உமா. எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு தோழர் மூலமா தான் இந்த பணத்தை புரட்ட முடிஞ்சது. அவருக்கு தெரிஞ்ச பினான்சியர் ஒருத்தர் எந்த ஆவணமும் இல்லாம ஆள் மேல உள்ள நம்பிக்கையினால பணத்தை கொடுக்கறதா சொல்லி கூட்டிட்டு போனாரு. என்ன வட்டி தான் கொஞ்சம் அதிகம். ஆனா இப்ப நமக்கு அவசரத்துக்கு பணம் வேணுமே, அதான் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோமா. பரவாயில்லண்ணே, இந்த காலத்திலயும் மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சு பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களே, அத நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுக்கான வட்டியை சரியா திருப்பி கட்டிடணும். அந்த நம்பிக்கையை நமக்கு எடுத்துடக்கூடாது. சரி, கையில பணம் வந்துருச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு நீ பிளான் பண்ணிருக்க. நம்ம ஒரு நாள் தான் டெலிவரியை லேட் பண்ண முடியும். பணம் தான் கிடைச்சிருச்சு இல்லங்க. நேரா ஜவுளி கடைக்கு போய் அதே சைஸ்ல தலகாணி ஒரு பெட்ஷீட் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட வேண்டியதான். இல்ல துணியா தான் கிடைக்கும்னா எடுத்து எங்கேயாவது தைக்க கொடுத்துட்டு வந்துடுறோம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னங்க? அந்த ஹோட்டலோட லார்ஜ் லோகோ இருக்குல்ல, அதை பிரிண்ட் பண்ணணும். அந்த துணி மேல இருந்த லோகோ? ஆமா ஆமா. ஐயோ, நல்ல வேலைங்க, நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. அண்ணே, அதையும் வர வழியிலேயே பாத்துருவோண்ணே. சரி உமா, வா. சரி அண்ணே, என்னங்க நீங்க வீட்லயே இருங்க, நானும் அண்ணனும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி லக்ஷ்மி, அவருக்கு சாப்பாடு போட்டு கொடு. வாண்ணே. அம்மா, என்ன? நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு ஐயோ லக்ஷ்மி, டைம் இல்ல, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இது நமக்கு லாட்ஜ்ல முதல் ஆர்டர், இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் அப்புறம் கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க, மாத்திரை போட்டுக்கணும் சரி மறந்துடாதீங்க. சரி சரி, பத்திரமா போயிட்டு வா. சரிங்க. நிறைய வச்சிருக்கோமா? லக்ஷ்மி, உள்ள என் பர்ஸ் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. ஷெல்ஃப் இருக்குல்ல, அது பக்கத்துல எடுத்துட்டு வா. என்னங்க சாப்பிடுங்க. நான் பாத்துக்கிறேன். மாத்திரை சாப்பிட மறக்காதீங்க. கரெக்டா சாப்பிடுறேமா. பாஸ்டா போகாதீங்க மச்சான். சரி சரி மாப்பிள்ள. ரைட். வரேங்க. பத்திரம் வரேன் லக்ஷ்மி. பத்திரம். யோ, உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசினா எனக்கே பூச்சாண்டி காட்டுறீங்களா? சார், நானும் ஒரு தப்பு பண்ண காரணத்தினால தான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்களையே சந்தேகப்படுற மாதிரி இப்படி பேசுறீங்க. என்னது, உங்களை சந்தேகப்படுறானா? யோ, உங்ககிட்ட மெமரி கார்டு கேட்டா வெறும் போனை கொடுத்தா வேற என்ன சொல்றது? இதை நான் எப்படியா நம்புறது? வேற அவனாவது காதல பூ வச்சு தெரியவான்ல, அவன்கிட்ட போய் சொல்லு. சார், நான் கூட அப்படி இப்படி இருப்பேன் சார். ஆனா சங்கிலி நேர்மையான ஆளு சார். உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு அவர் மூளையை போட்டு குழப்பி நான் தான் சார் அவரை சம்மதிக்க வச்சேன். சங்கிலி சொல்றது உண்மையா தான் சார் இருக்கும். சரியா, உண்மையாவே இருக்கட்டும். அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு அவனை சொல்ல சொல்லியா? அது சொல்லாம காணோன்னு மொட்டையா சொன்னா எப்படியா நம்புறது? ஒண்ணும் நடக்கல சார். இல்லன்னா சொல்லிருக்க மாட்டேனா? நான் உமா அக்கா கிட்ட தான் வண்டி தள்ளுறேன்னு தெரிஞ்சதுனாலதான் என்ன வீடு முழுக்க தேட விட்டாங்க. அவங்களுக்கே அந்த மெமரி கார்டு எங்க போச்சுன்னு தெரியல. நானும் தேடி பார்த்தேன் சார், கிடைக்கல சார். அதுக்கு நான் என்ன சார் பண்றது? என்ன வீட்டுக்குள்ள விட்டதே பெருசு. இதுல கார்டு எங்கன்னு சட்டையை பிடிச்சா கேட்க முடியும். அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி போயிடும் சார். சரியா, இப்ப இந்த போனை மட்டும் வச்சு நான் என்னதான் பண்றது? யோ, எனக்கு முக்கியமா அந்த மெமரி கார்டு தாயா. அதுல தானே எல்லா விஷயமும் இருக்கு. இது பாருங்க, பணம் வேணும்னா எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க. திரும்ப அதை ஒளிச்சு வச்சுட்டு என்ன சுத்தல மட்டும் விடாதீங்க. அப்புறம் அது உங்க ரெண்டு பேருக்கும் கெடுதல்ல போய் முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. அப்போ எங்களை இன்னும் நீங்க முழுசா நம்பலையா சார்?
நம்பாம தான் வேலை வாங்கிட்டு இருக்கீங்களா? சங்கிலினா, இவ்வளவு தூரம் சொல்றோம், நம்பிக்கை வருதான்னு பாத்தீங்களா? இதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உதவி பண்றதுக்கே ஒத்துக்க கூடாது. சார் இதான் எங்களால முடிஞ்சது. போனை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க சார். நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டது எங்க தப்பு சார். யோ, நான் உங்களை நம்பாமலாம் ஒண்ணும் இல்லையா? என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மெமரி கார்டுனால என் மொத்த நிம்மதியும் போய் பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன்யா. இத பாரு, நான் பண்ணது தப்புனாலும் இனிமே திரும்பி வாழ்றதுக்காக தான் அதை கேட்கறேன். ஒருவேளை என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு வை, நான் திரும்பி வாழக்கூட வழி இல்லாம போயிருவியா? இங்க பாரு, நாங்க குடும்பமா ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடந்துச்சுன்னா நான் என்னையா பண்றது? இதெல்லாம் எனக்கு தேவையா? இது பாரு, அதனாலதான் அந்த மெமரி கார்டு யார் கைக்குமே போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்யா, கொஞ்சம் மனசு வைங்கயா, இருந்தா கொடுத்துருங்கய்யா. இவன் அப்பனை இவன் கொன்னுட்டு உமா அக்கா கிட்ட இருந்து சொத்தையெல்லாம் புடிங்கிட்டு என்னமா அப்பாவியா நடிக்கிறான். அந்த மெமரி கார்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதான் நம்ம கிட்ட இல்லையே, அப்புறம் எங்க இருந்து கொடுக்கறது? யோ, என்ன 2 பேர் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எங்கயா வச்சிருக்கீங்க? சொல்லி தொலைங்கயா. சங்கிலி அண்ணா இல்ல அது? அத்தை கூட வண்டி தள்ளுவாரு. அவர் ஏன் கண்ணன் கூட நின்னு பேசிட்டு இருக்காரு? அதுவும் கண்ணா அவர்கிட்ட ஏதோ கேட்டு கெஞ்சுற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? கொடுத்து தொலைங்களேயா. யோ, நீங்க 2 பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிங்க. அந்த இசையும் கூட நிக்கிறத பார்த்துட்டு சந்தேகம். ஐயோ, அந்த பொண்ணு என் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கு சார். இத போய் உமா அக்கா கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் போட்டு கொடுத்துருச்சுன்னா என் நிலைமை அவ்வளவுதான். டேய் வாடா போலாம் சார். நீங்க கிளம்புங்க சார். டேய் நில்லுடா. டேய் உன்ன இரு. அக்கா, எப்போ வந்தக்கா? எக்ஸாம் எப்படி எழுதுன? அக்கா, உன்னதாக்கா கேக்குறேன். டேய் சும்மா இருடா. அக்கா ஏதோ குழப்பத்துல இருக்காங்க போல. அக்கா எனக்கு ஆச்சு? அக்கா எனக்கு ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. இந்த கண்ணா இருக்கான்ல, அவன் இப்போதான் பக்கத்து தெருவுல பார்த்தேன். நான் ஆட்டோ விட்டு இறங்கி நடந்து வரப்போ அத்தை கடையில வண்டி தள்ளுறாருல சங்கிலி, அவர்கிட்ட ஒரு மஞ்சள் கலர் போனை காட்டி அந்த கண்ணை ஏதோ பேசிட்டு இருந்தாண்டி. அதான் இவங்க 2 பேருக்குள்ள என்ன சம்பந்தம்னு நான் சந்தேகத்திலேயே வந்தேன். அக்கா நம்ம ஆட்டோக்குள்ள ஒரு மொபைல் போன் இருந்துச்சு. அதை நாங்க எடுத்தோம். அது கீழே விழுந்து உடைஞ்சு நான் தான் அதை திரும்ப சேர்த்து வச்சேன். அந்த சங்கிலி அண்ணன் அது அவர் போன் அப்பா கிட்ட பேசிருப்பாரு போல இருக்கு. அந்த அண்ணன் வந்தா கொடுத்துடுன்னு அப்பா போன்ல சொன்னாரு. அதே மாதிரி அந்த அண்ணன் வந்து போனை வாங்கிட்டு போயிட்டாருக்கா. அதையும் போய் கண்ணகிட்ட கொடுத்தாரு. அவர் வந்து போனை வாங்கிட்டு போனாரா? ஆமாக்கா. ஏன் அத கண்ணன் கேட்கணும்? அந்த போன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த போன் எப்படி அப்பா ஆட்டோக்குள்ள வந்துச்சு? சவாரி வந்தவங்க மறந்து விட்டுட்டு போயிருப்பாங்களோ? இல்ல, இந்த போன் வேற எப்படியோ அப்பா ஆட்டோக்குள்ள வந்திருக்கு. இவ உங்ககிட்ட சரியாவே சொல்லலக்கா. அவர் வந்து போனை ஒரு பொருட்டாவே கேட்கல. அந்த போன்ல இருந்த மெமரி கார்டை காணும் தான் சும்மா பைத்திய மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தாரு. ஆமாக்கா, வீடு ஃபுல்லா நாங்கெல்லாம் தேடியும் அந்த மெமரி கார்டு கிடைக்கல. ஆனா அதுலதான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதா சொன்னாரு. மெமரி கார்டு தான் போனை விட முக்கியம்னு சொன்னாரு. கடைசி வரைக்கும் அது கிடைக்கலக்கா. அவரும் போயிட்டாரு. அப்போ அந்த மெமரி கார்டுல தான் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த போனையும் மெமரி கார்டையும் 2த்தையும் கண்ணன் தான் கேட்டிருக்கான். அவன் வர முடியாம தான் சங்கிலி அண்ணனை அனுப்பிச்சிருக்கான். இத உடனே விசாரிக்கணுமே. யார்கிட்ட இதை சொல்றது?
பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வர வேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.